பைபிள் சவாலின் 138வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நேகேமியா 4 முதல் 6 அத்தியாயங்கள் தேவனுடைய வேலைக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் உறுதியும் விசுவாசமும் அதை நிறைவேற்றும் என்பதை காட்டுகிறது. சுவர்கள் கட்டப்படும் போது எதிரிகள் பயமுறுத்தியும் தடையிடவும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் நேகேமியாவும் மக்களும் ஜெபத்தையும் செயலையும் இணைத்து உறுதியாக நிற்கிறார்கள். தேவனுடைய வேலையில் நாம் இருக்கும்போது சவால்கள் வருவது இயல்பானது. ஆனால் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு தேவன் வலிமை அளிக்கிறார். இன்று உறுதியான இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 138 of the Bible Challenge. Today's reading from Nehemiah chapter 4 to 6 shows how God's work often faces opposition. Yet determination and faith lead to completion. As the wall is rebuilt, enemies try to discourage, threaten, and distract the people, but Nehemiah and the workers remain focused, combining prayer with action and refusing to give up. This reminds us that when we are doing God's work, challenges will come. But we must stay committed. God gives strength to those who persevere. Let us begin today with a focused and unwavering heart. நேகேமியா அதிகாரம் 4. Nehemiah chapter 4. வசனம் 1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. Verse 1. But it came to pass that when Sanballat heard that we built the wall, he was wroth, and took great indignation, and mocked the Jews. வசனம் 2. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடங்கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாகச் சொன்னான். Verse 2. And he spake before his brethren in the army of Samaria, and said, What do these feeble Jews? Will they fortify themselves? Will they sacrifice? Will they make an end in a day? Will they revive the stones out of the heaps of the rubbish which are burned? வசனம் 3. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன? ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். Verse 3. Now Tobiah the Ammonite was by him, and he said, Even that which they build, if a fox go up, he shall even break down their stone wall. வசனம் 4. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். Verse 4. Hear, O our God, for we are despised, and turn their reproach upon their own head, and give them for a prey in the land of captivity. வசனம் 5. அவர்கள் அக்கிரமத்தை மூடிப்போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே. Verse 5. And cover not their iniquity, and let not their sin be blotted out from before thee, for they have provoked thee to anger before the builders. வசனம் 6. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். Verse 6. So built we the wall, and all the wall was joined together unto the half thereof, for the people had a mind to work. வசனம் 7. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தூத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. Verse 7. But it came to pass that when Sanballat and Tobiah and the Arabians and the Ammonites
And the Ishtahdites heard that the walls of Jerusalem were made up, and that the breaches began to be stopped. Then they were very wroth. வசனம் 8. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். Verse 8. And conspired all of them together to come, and to fight against Jerusalem, and to hinder it. வசனம் 9. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். Verse 9. Nevertheless we made our prayer unto our God, and set a watch against them day and night, because of them. வசனம் 10. அப்பொழுது யூதா மனிதர், சுமைகாரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். Verse 10. And Judah said, the strength of the bearers of burdens is decayed, and there is much rubbish, so that we are not able to build the wall. வசனம் 11. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடுமட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். Verse 11. And our adversaries said, they shall not know, neither see, till we come in the midst among them, and slay them, and cause the work to cease. வசனம் 12. அதை அவர்களண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்குச் சொன்னார்கள். Verse 12. And it came to pass, that when the Jews which dwelt by them came, they said unto us 10 times, from all places whence ye shall return unto us, they will be upon you. வசனம் 13. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். Verse 13. Therefore set I in the lower places behind the wall, and on the higher places I even set the people after their families with their swords, their spears, and their bows. வசனம் 14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். Verse 14. And I looked, and rose up, and said unto the nobles, and to the rulers, and to the rest of the people, be not ye afraid of them. Remember the Lord, which is great and terrible, and fight for your brethren, your sons, and your daughters, your wives, and your houses. வசனம் 15. எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். Verse 15. And it came to pass, when our enemies heard that it was known unto us, and God had brought their counsel to naught, that we returned all of us to the wall, every one unto his work. வசனம் 16. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதிப்பேர் வேலை செய்தார்கள், பாதிப்பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள், அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். Verse 16. And it came to pass from that time forth, that the half of my servants wrought in the work, and the other half of them held both the spears, the shields, and the bows, and the habergeons, and the rulers, were behind all the house of Judah. வசனம் 17. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும்
அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறுகையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். Verse 17. They which build on the wall, and they that bear burdens, with those that laded, every one, with one of his hands wrought in the work, and with the other hand held a weapon. வசனம் 18. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் எண்ணண்டையிலே நின்றான். Verse 18. For the builders, every one had his sword girded by his side, and so build. And he that sounded the trumpet was by me. வசனம் 19. நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம். Verse 19. And I said unto the nobles, and to the rulers, and to the rest of the people, the work is great and large, and we are separated upon the wall, one far from another. வசனம் 20. நீங்கள் எவ்விடத்திலே எக்காளச் சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். Verse 20. In what place, therefore, ye hear the sound of the trumpet, resort ye thither unto us, our God shall fight for us. வசனம் 21. இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேர முதல் நட்சத்திரங்கள் காணுமட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். Verse 21. So we labored in the work, and half of them held the spears from the rising of the morning till the stars appeared. வசனம் 22. அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே இராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி. Verse 22. Likewise at the same time said I unto the people, let every one with his servant lodge within Jerusalem, that in the night they may be a guard to us, and labor on the day. வசனம் 23. நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. Verse 23. So neither I, nor my brethren, nor my servants, nor the men of the guard which followed me, none of us put off our clothes, saving that every one put them off for washing. நெகேமியா அதிகாரம் 5. Nehemiah chapter 5. வசனம் 1. ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரலுண்டாயிற்று. Verse 1. And there was a great cry of the people and of their wives against their brethren the Jews. வசனம் 2. அதென்னவென்றால் அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். Verse 2. For there were that said, we, our sons, and our daughters, are many, therefore we take up corn for them, that we may eat and live. வசனம் 3. வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சத் தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். Verse 3. Some also there were that said, we have mortgaged our lands, vineyards, and houses, that we might buy corn, because of the dearth. வசனம் 4. இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சத் தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும். Verse 4. There were also that said, we have borrowed money for the king's tribute, and that upon our lands and vineyards. வசனம் 5.
எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி. ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சத் தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். Verse 5. Yet now our flesh is as the flesh of our brethren, our children as their children. And, lo, we bring into bondage our sons and our daughters to be servants. And some of our daughters are brought unto bondage already, neither is it in our power to redeem them, for other men have our lands and vineyards. வசனம் 6. அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபங்கொண்டு. Verse 6. And I was very angry when I heard their cry in these words. வசனம் 7. என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடிவரச் செய்து. Verse 7. Then I consulted with myself, and I rebuked the nobles and the rulers, and said unto them, Ye exact usury, every one of his brother. And I set a great assembly against them. வசனம் 8. அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்குத்தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மவுனமாயிருந்தார்கள். Verse 8. And I said unto them, We after our ability have redeemed our brethren the Jews, which were sold unto the heathen. And will ye even sell your brethren? Or shall they be sold unto us? Then held they their peace, and found nothing to answer. வசனம் 9. பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? Verse 9. Also I said, It is not good that ye do. Ought ye not to walk in the fear of our God because of the reproach of the heathen our enemies? வசனம் 10. நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டுவிடுவோமாக. Verse 10. I likewise, and my brethren, and my servants, might exact of them money and corn. I pray you, let us leave off this usury. வசனம் 11. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சத் தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத்தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் 101 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். Verse 11. Restore, I pray you, to them, even this day, their lands, their vineyards, their olive yards, and their houses, also the 100th part of the money, and of the corn, the wine, and the oil, that ye exact of them. வசனம் 12. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். Verse 12. Then said they, We will restore them, and will require nothing of them. So will we do as thou sayest. Then I called the priests, and took an oath of them, that they should do according to this promise. வசனம் 13. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு
இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறிப்போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறிப்போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். Verse 13. Also I shook my lap, and said, So God shake out every man from his house, and from his labor, that performeth not this promise. Even thus be he shaken out, and emptied. And all the congregation said, Amen, and praised the Lord. And the people did according to this promise. வசனம் 14. நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கிச் சாப்பிடவில்லை. Verse 14. Moreover, from the time that I was appointed to be their governor in the land of Judah, from the 20th year even unto the 32nd year of Artaxerxes the king, that is, 12 years, I and my brethren have not eaten the bread of the governor. வசனம் 15. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. Verse 15. But the former governors that had been before me were chargeable unto the people, and had taken of them bread and wine, beside 40 shekels of silver. Yea, even their servants bear rule over the people. But so did not I, because of the fear of God. வசனம் 16. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரரனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். Verse 16. Yea, also I continued in the work of this wall, neither bought we any land, and all my servants were gathered thither unto the work. வசனம் 17. யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களைச் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். Verse 17. Moreover, there were at my table 150 of the Jews and rulers, beside those that came unto us from among the heathen that are about us. வசனம் 18. நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்டபாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. Verse 18. Now that which was prepared for me daily was 1 ox, and 6 choice sheep. Also fowls were prepared for me, and once in 10 days store of all sorts of wine. Yet for all this required not I the bread of the governor, because the bondage was heavy upon this people. வசனம் 19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காகச் செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். Verse 19. Think upon me, my God, for good, according to all that I have done for this people. நெகேமியா அதிகாரம் 6. Nehemiah chapter 6. வசனம் 1. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது. Verse 1. Now it came to pass, when Sambole, and Tobiah, and Geshem the Arabian, and the rest of our enemies, heard that I had built the wall, and
that there was no breach left therein, though at that time I had not set up the doors upon the gates. வசனம் 2. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். Verse 2. That Sambole and Geshem sent unto me, saying, Come, let us meet together in some one of the villages in the plain of Ono. But they thought to do me mischief. வசனம் 3. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையைச் செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினுக்கிட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். Verse 3. And I sent messengers unto them, saying, I am doing a great work, so that I cannot come down. Why should the work cease, whilst I leave it, and come down to you? வசனம் 4. அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். Verse 4. Yet they sent unto me 4 times after this sort, and I answered them after the same manner. வசனம் 5. ஐந்தாந்தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். Verse 5. Then sent Sambole his servant unto me in like manner the 5th time with an open letter in his hand. வசனம் 6. அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். Verse 6. Wherein was written, It is reported among the heathen, and Gashmu saith it, that thou and the Jews think to rebel, for which cause thou buildest the wall, that thou mayest be their king, according to these words. வசனம் 7. யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. Verse 7. And thou hast also appointed prophets to preach of thee at Jerusalem, saying, There is a king in Judah, and now shall it be reported to the king according to these words. Come now therefore, and let us take counsel together. வசனம் 8. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். Verse 8. Then I sent unto him, saying, There are no such things done as thou sayest, but thou feignest them out of thine own heart. வசனம் 9. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப் போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். Verse 9. For they all made us afraid, saying, Their hands shall be weakened from the work, that it be not done. Now therefore, O God, strengthen my hands. வசனம் 10. மெகதாபியேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். Verse 10. Afterward I came unto the house of Shema the son of Deli the son of Mehetabel, who was shut up, and he said, Let us meet together in the house of God, within the temple,
And let us shut the doors of the temple, for they will come to slay thee. Yea, in the night will they come to slay thee. வசனம் 11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். Verse 11. And I said, should such a man as I flee? And who is there that, being as I am, would go into the temple to save his life? I will not go in. வசனம் 12. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். Verse 12. And, lo, I perceived that God had not sent him, but that he pronounced this prophecy against me, for Tobiah and Sanballat had hired him. வசனம் 13. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். Verse 13. Therefore was he hired, that I should be afraid, and do so, and sin, and that they might have matter for an evil report, that they might reproach me. வசனம் 14. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். Verse 14. My God, think thou upon Tobiah and Sanballat according to these their works, and on the prophetess Nodia, and the rest of the prophets, that would have put me in fear. வசனம் 15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. Verse 15. So the wall was finished in the 25th day of the month Elul, in 52 days. வசனம் 16. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். Verse 16. And it came to pass, that when all our enemies heard thereof, and all the heathen that were about us saw these things, they were much cast down in their own eyes, for they perceived that this work was wrought of our God. வசனம் 17. அந்த நாட்களில் யூதாவிலுள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. Verse 17. Moreover in those days the nobles of Judah sent many letters unto Tobiah, and the letters of Tobiah came unto them. வசனம் 18. அவன் ஆராகின் குமாரனாகிய செக்கனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். Verse 18. For there were many in Judah sworn unto him, because he was the son-in-law of Shechaniah the son of Arah, and his son Johanan had taken the daughter of Meshullam the son of Berechiah. வசனம் 19. அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். Verse 19. Also they reported his good deeds before me, and uttered my words to him, and Tobiah sent letters to put me in fear. பைபிள் சவாலின் 138வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று எதிர்ப்புகளும் கவனச்சிதறல்களும் இருந்தாலும் நாம் உறுதியாக இருந்தால் தேவனுடைய வேலை நிறைவேறும் என்பதை கற்றோம். ஜெபமும் பொறுமையும் உறுதியும் ஜெயத்தை தரும்.
நாம் மனம் தளராமல் தேவனில் நம்பிக்கையுடன் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வலிமையுடன் இருந்து அவர் கொடுத்த பணியை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் வெல்ல வேண்டிய கவனச்சிதறல் என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 138 of our Bible challenge is complete. Today we learned that opposition and distractions cannot stop God's work when we stay focused and faithful. Prayer, perseverance, and determination lead to victory. Let us not be distracted or discouraged, but continue with confidence in God. Each day is an opportunity to stay strong and complete what He has given us. What distraction do you need to overcome today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.